அப்பையும் நடந்தா பார்க்கலாம் அப்படின்னு பார்வன் வந்து அசால்ட்டா இருக்கான். அப்போ தேவன் வந்து சொன்ன மாதிரி அந்த கோலை வச்சு இது பண்ணும் போது எல்லா இடமும் தவளையாயிருது. அவங்க வயல், அவங்க லேண்டு, வீடு, படுக்கிற இடம், மேலே கீழே தலையில எப்படி இருக்கும். அது அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டே இருந்தா பார்க்க ரொம்ப அருவருப்பா இருந்த மாதிரி தானே இருக்கும். அப்படியே இருக்குது. அவங்க எல்லாரும் ஜென்ஸாவது கொஞ்சம் அதை பார்க்கவா செய்வாங்க. லேடிஸ்லாம் நம்ம என்ன செய்வாங்க, கத்துக்கத்தானே கத்திருப்போம் என்ன. அது மாதிரி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எகிப்து லேடிஸ்லாம் கொஞ்சம் கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவன் கூப்பிட்டு சொல்றான், இல்லை நீ ப்ரே பண்ணு, நான் உன் ஜனங்களை விடுறேன், இந்த தவளையெல்லாம் போகணும்னு ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் மாதிரி பேசுறான். சரின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட மோசை ப்ரே பண்ணோன்னே அந்த தவளையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செத்துடணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அப்போ தவளை எல்லாம் செத்து போயிடுச்சு. தவளையெல்லாம் செத்தா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு பக்கம் ஊரெல்லாம் என்ன செய்யுது, நாறுது கிடந்துட்டு. எவ்வளோத்தான் போட்டு போட்டு என்ன செய்வாங்க, கொளுத்துவாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு கொளுத்தி போடுறாங்க. நல்லா வாடடிக்குது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பாவம் செஞ்சுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும், ஸ்பிரிச்சுவல் மேனும் அப்படிதான் அப்படியே கெட்டு போய் நான் இந்த மாதிரி நார ஆரம்பிச்சிடும், அருவருப்பா ஆக ஆரம்பிச்சிடும். சரியா?